வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிறிஸ்பி டோஃபு ஃப்ரை நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம போகலாம். இது வந்து டோஃபு. இதை நம்ம ஊரில் சோய் பன்னீர்னு சொல்லுவாங்க. இது ஒரு 175 கிராம்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூப் சைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு எக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நான் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு பிரெட் க்ரம்ஸ். அதுக்கப்புறமா இட்டாலியன் சீசனிங் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம 1 டீஸ்பூன் நம்ம பெப்பர் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு டீஸ்பூன் நம்ம பெப்பர் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மீடியமாக நம்ம சேர்த்துருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம சாதாரண பன்னீர் மாதிரி இருக்காது. அதனால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம இட்டாலியன் சீசனிங் நம்ம ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை. ஸோ 2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ரெண்டுமே உங்கள்கிட்ட இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஒரு காரத்தன்மை கொடுக்கும், ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாகவே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரை டீஸ்பூன் கரெக்டான அளவு. ஸோ இப்போ நான் அரை டீஸ்பூன் உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கை போடாமல் ஜஸ்ட் இப்படி பவுலை நான் 4 பக்கமும் திருப்பி விடுறேன். அப்போ தான் கை போட்டிங்கன்னா அந்த பன்னீர் உடையும். ஸோ நீங்கள் கை போடாமல் ஸ்பூன்னாலேயோ இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் ஷேக் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் உங்களுக்கு எல்லாமே மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் பெப்பர் சால்ட் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அந்த உப்பு எல்லாமே உள்ளே இறங்கும். இப்போ மைதா 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது நம்ம தண்ணி ஊற்றினாலும் நம்ம டைலூட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் டிப் பண்ணி தான் நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா நம்ம ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி, ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஸோ நல்லா நீங்கள் பீட் பண்ணிடுங்க தண்ணி ஊற்றி. இப்போது நல்லா நம்ம டைலூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதனால் நம்ம கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணால் போதும் அந்த ஃப்ளேவருக்காக. அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது மைதா மாவில் நம்ம பெப்பர் போட்டு அதையும் டைலூட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எக்கும் நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எக்கில் டிப் பண்ணி, மைதாவில் டிப் பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்கில் டிப் பண்ணிடலாம். எக்கில் டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம மைதா மிக்ஸில் நம்ம டிப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸில் நம்ம டிப் பண்ணிக்கலாம். ஒரு கையில் நீங்கள் மைதாவும் எக்கும், இன்னொரு கையில் பிரெட் க்ரம்ஸ் அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம கவனமாக போடலாம், இல்லாட்டி மேலே எண்ணெய் தெரிச்சிரும். அதனால் நீங்கள் மெதுவாக நீங்கள் கவனமாக போடுங்க. அதே டைம் நீங்கள் சிம்மில் வச்சு போடுங்க. ஏன்னா போட்டதுமே இந்த பிரெட் க்ரம்ஸ் டக்குன்னு ப்ரௌன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு போடுங்க. போடும்போது அதே மாதிரி இது நார்மல் பன்னீர் டேஸ்ட் இருக்காது. ரொம்பவே ஒரு அந்த லைட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம சீசனிங்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அப்போவே நீங்கள் டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ சிம்மில் வச்சு நான் எல்லா பக்கமும் நான் திருப்பி விடுறேன். அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும், உங்களுக்கு உள்ளேயும் வேகும், நல்ல ஒரு கிறிஸ்பும் உங்களுக்கு கிடைக்கும். இது டீப் ஃப்ரை பண்ண கூட கிடையாது, நீங்கள் பேன் ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வறுக்கும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வறுக்கணும்.
இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷ் வந்து நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி மயோனஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கலாம், மார்னிங்க்கு நீங்கள் வந்து சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலைனாலும் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ நமக்கு சூப்பராக சுவையாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் டோஃபு ஃப்ரை. இந்த பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பாக நல்லா ப்ரௌனாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.